வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மலசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? பைபிளில் 41 முறை ஒரு பொருளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முகமது நபி இந்த பொருள் தான் உணவின் எஜமான் அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்கிறார். சீனாவில் சீச்சி அப்படின்னு ஒரு ஏரியில தான் முதல்ல அந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. சரி, நான் என்னன்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே பண்ணினா நல்லா இல்லைல்ல? இது இல்லைன்னா உணவுல எதுவுமே இல்லை, டேஸ்டே கிடையாது. ஸோ அந்த பொருள் தான் உப்பு. உப்பு ஒரு காலகட்டத்தில் தங்கத்திற்கு ஈடாக அடிமைகளை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு விலைக்கு மாற்றிக்கொள்வதற்காக சில இடங்களில் சம்பளத்திற்கு பதிலாக செய்த வேலைக்கு பதிலாக கூலி கொடுப்பதற்காக கூட நான் மேற்சொன்ன அனைத்து செயல்களுக்காகவும் உப்பு பரிமாறப்பட்டது. ஜூடா அந்த மதத்தில் ஒரு நபருக்கு உணவு பரிமாறுகிறோம் என்றால் ஒரு ரொட்டியை மேஜையின் மீது அந்த பாத்திரத்தில் அவருக்காக எடுத்து வைக்கும் பொழுது சற்று உப்பு தூவ வேண்டும். ஷிண்டே அப்படின்ற மதத்துல குத்துச்சண்டை போட்டிக்காக களம் இறங்கும் முன்பு ஒருவருக்கொருவர் உப்பு பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த உப்பு எவ்வளவு பெரிய விஷயங்களை தன்னுடைய வரலாற்றுக்குள்ள அடக்கி வச்சிருக்குதுங்கிற விஷயம் இன்னைக்கு சாதாரணமா பார்த்தா அது உப்பாதான் தெரியுது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டு போயிட்டான். இவன் செஞ்ச செயல் இவன் உப்புக்கு கூட லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கட்டங்கள்லாம் நமக்கு நிறைய நம்ம விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். 1492 வருஷம் அமெரிக்காவுக்கு போன கொலம்பஸா இருக்கட்டும், அப்புறம் கேபட் அவரு கனடாவை கண்டுபிடிச்ச சூழலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நீ அந்த அரசர்கள் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? இப்ப கொலம்பஸ்க்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சவங்க இசபெல்லான்ற ராணி. நீ போய் இறங்கிட்டு திரும்ப அங்கிருந்து தங்கத்தை எடுத்துட்டு வரையோ இல்லையோ, ஆனா உப்பு எடுத்துட்டு வரணும் நிச்சயமா. அப்ப அவர்களுக்காக அவர்களிடமிருந்து கொண்டு வரப்பட்ட பணிக்கப்பட்டதுல பெரும் பொருள் அது உப்பு அடங்கியிருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்தில் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால சில இடங்களில் பகிர்ந்திருப்பேன். ஆனாலும் மீண்டும் அது ஒரு நினைவுறுத்தலுக்காக செய்த வேலைக்கு சம்பாங்கிற அரிசியும் அளம் அப்படின்ற உப்பும் கொடுக்கப்பட்டதுனாலதான் சம்பளம் அப்படின்ற வார்த்தை அது உருமாற்றம் பெற்று இன்னைக்கும் நம்ம சம்பளம் வந்துருச்சான்னு கேட்கிறோமே. இன்னைக்கெல்லாம் சம்பளம்னா அரிசியும் உப்பு மட்டும் கொடுத்துட்டு போனோம்னா, பேங்க்ல லோன் வாங்கியிருந்த இடத்துல நான் லோனை கட்டணும்ன்றதுக்கு போது, சரி என் வீட்டில் ஒரு 10 மூட்டை சம்பா இருக்கு, அதில் ஒரு 2 மூட்டை எடுத்துக்கோ, கொஞ்சம் ஒரு 5 கிலோ உப்பு இருக்கு, அதில் ஒரு 1 கிலோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா கஷ்டம். சேலரி அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழி சொல்லில இருந்து, சேலரியம் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லில இருந்து நமக்கு இங்கிலீஷ்க்கு பயணப்பட்டு வந்திருக்கு. ஒரு மனிதனை அவருடைய பாடி வெயிட்ல 1 கிலோவுக்கு 1 கிராம் அளவுக்கு உப்பை கட்டாயமா கொடுத்துட்டோம்னா அவர் நிச்சயமா இறந்து வராங்க. சைனால ஒரு காலத்துல பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்காக உப்பை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இப்படி நமக்கு நிறைய உப்பு பற்றின தகவல்கள் போய்கிட்டே இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல உருத்திரங்கண்ணனாரா இருக்கட்டும், கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தன்னுடைய பாடல்கள் எல்லாத்திலுமே உப்பினுடைய மகிமையை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். நெப்போலியன் 1800களில் ரஷ்யா மேல படையெடுத்து போறாரு. அந்த வீரர்கள் ரஷ்ய நாட்டு வீரர்கள் அவங்களை எதிர்த்து நின்று தாக்கவே இல்லை, பின்னோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நெப்போலியனுடைய படை வீரர்கள் பிரான்ஸ் நாட்டுக்காரங்க இவங்க ரஷ்யாவுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரஷ்ய வீரர்கள் இவங்களுக்கு உப்பு கிடைக்காம பாத்துக்கிட்டாங்க. சோ அப்ப இவங்க சாப்பிட்ட உணவுப் பொருட்கள்ல உப்பு இல்ல, டேஸ்ட் இல்ல, சாப்பிடணும்னு தோணல, பட்டினி கிடந்தாங்க. ஆட்டோமேட்டிக்கா
பிரெஞ்சு படை வீரர்கள் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. இன்னொன்னு அவங்களுக்கு ஒரு பனி, அந்த அது மாதிரி பனியே ரஷ்யாவில் இருக்குங்கிறது வந்து பிரெஞ்சு படை வீரர்களுக்கு தெரியல. அதன் காரணமாகவும் தோற்றாங்க. ஆனா அவனுடைய மெயின் காரணம் வந்து தோல்விக்கு காரணம் உப்பு. இப்படி நிறைய 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 விஷயங்களை நான் வந்து உங்களோட பரிமாறிக்கலாம். ஒரு எஜமான் வந்து தன்னுடைய 3 மகள்களை கூப்பிட்டு நீங்க என்ன எப்படி நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க. 3வது மகள் மட்டும் உப்பு மாதிரி நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. உப்பு தானாமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாப்பா சரி, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு என்னன்னு புரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு திடீர்னு நான் ஒரு பையனை காதல் பண்ணிட்டேன்ப்பா, நான் அவரோட கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க இந்த கல்யாண விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த கல்யாணத்துல பரிமாறப்பட்ட உணவுப் பொருட்கள்ல எதுலையுமே உப்பு இல்லாம பாத்துக்கிட்டா அந்த பொண்ணு. என்னம்மா இதுல டேஸ்டே இல்லைன்னு பார்த்தா, இதான் சொன்னேன்ல, உப்பு மாதிரி நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னா உப்பு அதனுடைய பொருள் இல்லைன்னா எதுவுமே வேஸ்ட்ன்றது உங்களுக்கு இப்ப புரியணும்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன் உப்பு அந்த உடம்புல சேர்ந்தா போதும் அப்படின்றாங்க. சோ உப்பு வந்து அளவுக்கு அதிகமா வராதபடி பார்த்துக்கலாம். ஒரு குரு ஒரு மனுஷன் வந்து எனக்கு ரொம்ப துன்பமா இருக்கு, மனசு ரொம்ப காயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஒரு டம்ளர் நீர்ல 1 டீஸ்பூன் தண்ணியை வந்து சாரி 1 டீஸ்பூன் உப்பு வந்து அதுல கலந்து இதை குடிச்சு பாருனாரு. ஐயோ இதை நல்லா குடிக்க முடியலன்ட்டு ஒரு பிஞ்சுக்கு அப்புறம் குடிக்க முடியல. அதே பக்கத்துல இருந்த ஒரு ஏரிக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த தண்ணியில அதே அளவு உப்பை கலந்துட்டு இப்ப இதை எடுத்து குடிச்சு பாருனாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு அந்த பையன் குடிச்சு பார்த்தான். எனக்கு இது டேஸ்டா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே அளவு உப்பதான் நான் அந்த பெரிய தண்ணியில கலந்தேன், பெரிய அளவுள்ள இந்த இதுல கலந்தேன். சோ உனக்கு இது வந்து டேஸ்டா இருக்கு. சின்ன பாத்திரத்துல இருந்த தண்ணியில கலந்து இருக்கும் போது உனக்கு அது வந்து உடம்புக்கு ஒவ்வாமையா இருக்கு. சோ எப்ப துன்பம் வருதோ பாத்திரத்தின் அளவு பெரிதாக இருப்பது போல உன் மனதை பார்த்துக்கொள். ஏற்பட்ட பிரச்சனை உப்பு மாதிரி ஒரே அளவாக கூட இருக்கலாம், ஆனால் உன் மனம் சற்று விசாலமாகும் போதுதான், நீ 4 பகிர்ந்து கொள்ளும் போதுதான் உன்னுடைய மனம் தெளிவாகும் என்று சொன்னார். அவர் பயன்படுத்தியது உப்பை வைத்துத்தான் சொன்னார். ஒரு மனிதனுக்கு ஞானத்தை போதிப்பதற்கு கூட உப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உப்பினால் போலந்து மாதிரி, பிரான்ஸ் மாதிரி நாடுகள் பெரிய பெரிய அளவிற்கு வரியை விதித்திருக்கிறார்கள். அது அமெரிக்க வரலாற்றில் உள்ள விடுதலை போராட்டத்திற்கும் அந்த உப்பு பயன்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் உப்பு காபெல்லி என்ற பெயரில் உப்பு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மக்கள் உப்பை அதிகப்படியான விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். நம் நாட்டிலும் உப்பு ஆங்கிலேயர்கள் மட்டுமே விற்க வேண்டும், இந்தியர்கள் யாரும் விற்க கூடாது என இங்கிலாந்து அரசாங்கம் ஒரு உப்பு வேலையை அமைத்து உப்பு இந்தியர்களால் எந்த இடத்திற்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டு விடக் கூடாது என்று தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது மாதிரி சூழல்கள் உப்பிற்கு அவர்கள் வரி விதித்த போதுதான் மகாத்மா காந்தி 1930ஆம் ஆண்டு தண்டியிலிருந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டியை நோக்கி பயணப்பட்டு அங்கு உப்பு காட்சி எடுத்து, ஆங்கிலேயர்கள் நினைத்தது வெறும் உப்புக்காக நீங்கள் பயணப்படுகிறீர்களா, இந்த உப்பு எங்களை என்ன செய்துவிடும் என்று சொன்ன பொழுது, வெறும் உப்பு தான், ஒரு பிஞ்ச் நான் கையில் எடுக்கிறேன், அது என் நாட்டின் சுதந்திரத்தை பெற்றுத்தரும் என காந்தி முழங்கிய பொழுதுதான் உப்பினுடைய வலிமை ஆங்கிலேயர்களுக்கும் புரிந்தது. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உப்பிற்கு பின்னாலும் இருக்கிறது. எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு உப்பை பயன்படுத்துவோம். நண்பர்களிடம் உப்பை போல் பழகுவோம். நம் மனத்திற்கு பாதிப்புகள் ஏற்படும் போது மிகப்பெரிய பாத்திரமாக நம் மனதை விசாலமாக்கிக் கொள்வோம். மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திக்கிறேன். நன்றி.